சாய்ராம் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இப்போ நம்ம பேச வர்றது எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில்ன்றதை விட ஹேர் ஆயில், ஹேர் டை, அதுக்காக பேச வரேன். நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன போட்டிருக்கேன்னா, அந்த பேக்கு பின்னால் வீடியோ எடுத்து போட்டேன். அது என்னுடைய தலை தான். குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கூட இருக்கும். ஆயில் தடவி நிறைய நரமுடி இருந்தது. அப்புறம் நான் என்ன செய்யலான்னு பார்த்துட்டு நம்ம ஆயில்லையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆயில் காய்ச்சினதில் முடி நல்ல கருமையாக இருந்தது. நல்ல சூப்பராக இருக்குது. அது மக்கள் எல்லாருமே மக்கள்ன்றதை விட நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம், சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனில். அப்போ அவங்க சொன்னாங்க ஆயில் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆயில் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறத விட உங்கள் தலை கருமையாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, முடி கருகருன்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னா, அந்த ஆயில் தடவி 1 மாதம் 1.5 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் முடி கருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக இப்போ நான் எதுக்குமே கொஞ்சம் நிறைய விளம்பரம் வீடியோலாம் போடுறதில்ல. ஏன்னு காரணம்னு கேட்டிங்கன்னா, எதுக்குன்னா நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு வேலை நடக்கும்போது வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்றதால கொஞ்சம் பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்குது. எப்போ நேரங்கள் காலங்கள் எப்போ வருன்றது எனக்கே தெரியல. அதுக்கான வேலைகளும் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அப்படி ரெடியாகும்போது நம்ம ஹேர் ஆயில் தான் கொடுப்போம். ஹேர் டை தேவையில்லை, வெறும் ஆயில் தடவினாலே போதும். முடி கருகருன்னு இருக்கும். பாருங்கள் நம்ம முடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது எப்படி இன்றைக்கி தான் நம்ம சும்மா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தலை குளிப்பேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நான் செய்கிறது கிடையாது. நம்ம காய்ச்சிற ஆயில் தான் நான் பெர்மனெண்ட்டாக இப்போ தடவிட்டு வரேன். இந்த ஆயில் தடவினாலே போதும் போல் தெரியுது. ஏன்னா முடி கருமையாகிடும், முடி கருப்பாயிடும். இளநரையெல்லாம் வருதுன்னு யாரும் கவலைப்படாதீங்க, முடி கருப்பாயிடும். இப்போலேருந்தே நம்ம ஆயில் எஸ்விஆர் தடவினாலே போதுங்க. அதுக்கு மேலே இந்த டை ஆயில் தடவினீங்கன்னா அது தடவிட்டு நீங்கள் குளிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் தடவிட்டு அப்படியே கேஷுவலாக விட்டுட்டாலே போதும். ஏன்னா அதில் எதுவுமே நமக்கு கெமிக்கல்ன்றதை விட நீங்கள் தடவி குளிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சில பேருக்கு எண்ணெய் வச்சு வெளியே போகிறவங்க தடவிக்கலாம். அந்த முடி எண்ணெய் தடவிட்டாலே கருமையாயிடும். சில பேருக்கு பிடிக்காதவங்க கொஞ்சம் நேரம் எண்ணெய் தடவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சிங்கன்னா போதும். ஆனால் மெயின் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொல்கிற சீக்கா மட்டும் போடுங்க. இப்போ சீக்கான்றது நாங்கள் வேறு கம்பெனியில் தான் வாங்கி தடவிக்கிட்டு இருக்கோம். சீக்கா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாருக்கும் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கம்பெனிலேயே எஸ்விஆர்லேயே நாங்கள் உங்களுக்கு சீக்காவும் கொடுத்துருவோம். என்ன ஆயில் யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அதோடு சேர்ந்து இந்த பேக் வாங்க அந்த பேக் வாங்கலாம் நாங்கள் எந்த பேக்கும் சொல்ல மாட்டோம். எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் வேணுன்றவங்களுக்கு அதுவும் வாங்கிக்கலாம். இந்த ஹேர் டை ஆயில் வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படியே செட்டாக நாங்கள் சீக்காவும் சேர்த்து கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம சீக்காவில் தாங்க நிறைய இருக்குது. அப்புறம் நிறைய நீங்கள் நிறைய தலைக்கு போடுறதுக்கு கூட எங்களால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அத்தனையும் நாங்கள் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். மெயின் வேலை ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சேரும். அதுக்கான வேலை போகுது. நானும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் அங்கே இருக்காரு பாருங்க அப்பா, கொஞ்சம் எல்லாம் லேட்டாக தள்ளி இரு, சீக்கிரம் நீ வேலை ஆரம்பிக்க வேணாம், பொறுமையாருன்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு வராரு. அது ஏன் என்னன்றதெல்லாம் அவருக்கு தாங்க தெரியும், அது நமக்கு தெரியாது. பாருங்கள், இதுதான் நம்ம கம்பெனி. பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒன்று வராங்கம்மா, யாரோ ஒருத்தவங்க வராங்க, ஏர் ஆயில் எஸ்விஆர்னு பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேங்க. எப்பயுமே சொல்லுவேங்க, இது ஒரு பிராண்டுன்னு சொல்லுவேன். பிராண்டுன்றதை விட ஒரு மருந்து தாங்க பாபா எனக்கு கொடுத்துருக்காரு. இது ஒரு மருந்து. தலைக்கு தடவுறதை தாண்டி நிறைய மருத்துவ குணத்துக்கும் நிறைய போய்கிட்டு இருக்கு. அது நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாவே நான் தனித்தனியாக எல்லாத்துக்கும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் செய்கிறேன்னான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லைங்க. நீங்கள் நினைக்கலாம் பாபா வச்சு வியாபாரம் பண்ணுறாங்களேன்னு. நிஜமாகவே அது பாபா கும்பிடுற பாபா டிவோட்டிங்களுக்கு தெரியும். இது அவர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உண்மையானவருன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்,
இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போய்கிட்டு இருக்கல, கொண்டு சேர்ப்பேன் மக்களுக்கு. அப்போ தெரியும் அவர் எவ்வளோ பெரிய மகான்னு. அவரை பற்றி பேசுகிறதுக்கு புகழறதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறேன். அது எல்லாம் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமாக அவங்கக்கிட்ட சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பா அவ்வளோ நன்மைகள் நமக்கு செய்கிறாரு. எனக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள் அத்தனையும் உங்களுக்கும் வந்து சேரும். உண்மையிலே ஏன்னா இன்றைக்கி என்னுடைய கஷ்டம், கண்ணீர், அவமானம் எல்லாத்துலேயுமே நீங்கள் இருக்கீங்க எனக்கு. ஏன்னா இன்றைக்கி நிறைய சொந்தங்கள் பாபா எனக்கு கொடுத்துருக்காரு. உலகத்தில் அவ்வளோ சொந்தங்கள் எனக்கு என்னென்ன கண்ணில் தண்ணி வந்து அவங்க கண்ணில் தண்ணி வர மாதிரி மக்கள் எனக்கு பாபா கொடுத்துருக்காரு. இதுக்கு எல்லாமே பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இதில் வந்து என்னுடைய கஷ்டத்துலேயும் இருக்கிற நீங்கள் என்னுடைய சந்தோஷத்துலேயும் நீங்கள் இருப்பீங்க. நான் நல்லா இருக்கும்போது நீங்களும் சேர்ந்து நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக இது எனக்காக மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்காகவும் தான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சாய்ராம், நன்றி.